ஹாய் ஹலோ வணக்கம் வியூவர்ஸ், இது உங்கள் சீரியஸ்லி கியூரியஸ். இன்றைக்கி நம்ம டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இந்த வாரம் நுழைய போகிற வைல்ட் கார்டு என்ட்ரி யார் யார், இதை பற்றி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே உள்ளவங்களே என்ன பேசிக்கிறாங்கன்னு நம்ம ஃபஸ்ட்டு கேட்போம். வர்றதுக்கு ஒரு ஆளுக்கு வாய்ப்பு இருக்கு. இவங்களுடைய கருத்துப்படி ஆர்த்தியும் மக்களுடைய ஆசைப்படி பரணியும் வருவதற்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்கு. அப்படியே இவங்க 2 பேரும் வந்தாலும் என்ன பேசிக்குவாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சாம்பிள் இதோ. 11 பேருமா 3 மணி நேரம் மூச்சு திணற அடிச்சானுங்க. சரி அடிச்சிட்டு போங்கடான்னு விட்டுட்டேன். விட்டுட்டீங்களா? அவங்கள அடிக்கலாம் இல்ல. ஏன்? அடிக்கும் போது ஒருத்தன் சொன்னா, எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறான்டா, இவன் ரொம்ப நல்லவன் ஒரு வார்த்தை சொல்லிட்டான். அடுத்ததான் நம்ம சாய்ஸ் யாருன்னா காயத்ரி ஜெயராமா இருக்கும்னு நம்ம நினைக்கிறோம். இவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நுழைஞ்சா எந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு சாம்பிளை இப்ப நம்ம பார்க்கலாம். ஓகே, ஏய் நீதான் சேர்மனா? ஓகே, எஸ். உன் மனசு என்னடா நினைச்சிட்டு இருக்க? நீ ஆமாண்டா. டபுள் டா. ஆமாண்டா, டால்டா. கிவ் ரெஸ்பெக்ட், டேக் ரெஸ்பெக்ட். ஓகே, உனக்குலாம் எதுக்குடா ரெஸ்பெக்ட்? பொறம்போக்கு. You mean that lad? என்ன கொடுமை சரவணனது. அடுத்து நமிதாவுடைய இடத்தை நிரப்புறதுக்கு இவங்களை இறக்குவாங்கங்கிறது நம்மளுடைய கணிப்பு. அப்படி இல்ல, கிளி மூக்கு, எலும்பு சம்பள கலர், சுண்டி விட்டா ரத்தம் வரும். மொத்தத்துல சூப்பர் பிகர். அடுத்ததா லிஸ்ட்ல இருக்கவங்க நம்ம வெரி ஓன் சூப்பர் சிங்கர் சௌந்தர்யா. இவங்க ஏன் நம்ம சாய்ஸ்ன்னு நீங்க கேட்டீங்கன்னா, தன்னுடைய ஆடல் மற்றும் பாடல் திறமையால வியூவர்ஸ் அதிகமா என்டர்டெயின் பண்ண ஜூலி இல்லாத குறைய இவங்க போக்குவாங்கன்னு நம்புவோம். இவங்க வீட்டுக்குள்ள வந்தாங்கன்னா என்ன செய்வாங்கங்கிறதுக்கான ஒரு சாம்பிள் இதோ. என்ன குளிர் ஜோரமா? சாரி, ஏன் இப்படி சொதப்புறீங்க? கரெக்டா வாசிங்க. ஓ, அதான பார்த்தேன். அங்க ஏதோ பிரச்சனை. ஓகே ஓகே. இந்த குரலை தான் ராத்திரி முழுக்க பாட வச்சு கேப்பீங்களா எம்டி சார்? இவ்வளவு கேவலமா பாடிட்டு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம சித்ராவே ஜானகி ஸ்ரேயாவை கம்பேர் பண்றாளே. ஓகே, ஸ்டாப். Shut up. பாருங்க, லண்டனுக்கு போய் சிம்பனி எல்லாம் பண்ணாரு இசைஞானி. அவரு மட்டும் இல்ல, இவன் மாதிரி அசிங்கப்படுத்துறாரு. எங்க இசை புயல் 7 மணி விட்டு வைக்கலையாடி. ஹாலிவுட்டுக்கு போய் 2 ஆஸ்கார் வாங்கிட்டு வந்தாரு. ஐயோ அரிசி, ஐயோ இவரு மாஸ்டராச்சு. இதெல்லாம் தெரிஞ்சா தொழில விட்டே போயிடுவாரு. இதெல்லாம் பார்த்து நாங்க உயிரோட இருக்கணுமா? என்னை கூட கூப்பிட்டுக்கடா. என்ன கூப்பிடல, கூப்பிடுறா சீக்கிரம் கூப்பிடுறா. அடுத்ததா கியூல நிக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம வெரி ஓன் மீனாட்சிங்க. ஏற்கனவே இவங்க பிக் பாஸை பத்தி கமெண்ட்ஸ் பண்ணி ட்விட்டர்ல வைரலான வீடியோவை நம்ம இப்ப பார்ப்போம். அது யோசிக்கணும். ஐ மீன், இதெல்லாம் ஒரு பெரிய பெரிய விஷயம், யாருக்குமே கிடைக்காது. எத்தனை பேர் இருக்காங்க ஆர்டிஸ்டா இருக்கட்டும் கியூல பிக் பாஸ் அப்படிங்கிற ஒரு ஷோக்குள்ள போறதுக்கு. அப்படிப்பட்ட ஒரு ஷோ. இவங்க கூட சரவணனும் வந்தாலும் வரலாங்கிறது நம்மளுடைய கெஸ்ஸிங். ஓவரா ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கீங்க. ரிஸ்க் எடுக்கலாம் எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. அடுத்ததா யாரு வருவாங்கன்னு கேட்டீங்கன்னா, ட்விட்டர்ல பிக் பாஸை பத்தி கமெண்ட் பண்றதே தன்னுடைய முழு நேர வேலையா வச்சிருக்கிற நம்ம வெரி ஓன் மைக்கேல் ஜாக்சன் டான்சர் சதீஷ் அவங்க தான் வருவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். உங்கள மாதிரி ஒரு திறமையான மாஸ்டருக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன். உன்ன மாதிரி ஒரு திறமையான சிஷ்யக்காகத்தான் நானும் காத்துக்கிட்டு இருந்தேன். அடடடடடட, அம்மாவோட பணிவையும் மாஸ்டரோட கனிவையும் பார்க்கும்போது ஒண்ணு மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. கலைத்துறையில மிகப்பெரிய புரட்சி நடக்க போகுது. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். பாத்தீங்களா, செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல, கத்து தர்றேன். கண்ணாயிரம்
ஓ, இந்த லிஸ்ட்ல கடைசியா நிக்கிறது நம்ம விஜய் டிவியுடைய காமெடி கிங் அமுதவாணன் அவர்கள். பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இவருடைய கலைப்பயணம் எப்படி இருக்குங்கிறத நம்ம யோசிச்சு பார்த்தா இப்படித்தான் இருக்கும்னு தோணுது. என்னன்னு அருவாளை தூக்குற மாதிரி ஆரம்பிச்சு பொசுக்குன்னு உட்காந்து மூச்சு வாங்கிட்டு இருக்கீங்க? அருவாளா போடா கூறுகட்ட குக்கர். ஒருத்தன் மோருக்கு முன்னால அவன் யாரு எவர்னு எடை போடாம இறங்க கூடாரா? அதை செய்யாம அவசரப்பட்டு இறங்கிதான் பல இடத்துல சீரழிஞ்சிருக்கான். இப்ப என்ன சொல்றீங்க நீங்க? அதாவது இப்ப நம்ம கொடுத்த அளப்பறைக்கு அவன் பயந்து போய் கடையை பூட்டிட்டு அப்படியே ஓடிட்டான்னா இன்னில இருந்து அவன் நமக்கு அடிமை. பயப்படாம எதையாச்சும் ஆயுதத்தை எடுத்துக்கிட்டு நம்மள விரட்டிக்கிட்டு வந்தான்னா இன்னில இருந்து நம்ம அவனுக்கு அடிமை. தூக்கி போட்டீங்க எல்லாம் ஜிம்பாடிடா ஜிம்பாடி. ஆம்ஸ் பாத்தியா? இவங்களோட நம்ம டார்லிங் ஓவியாவும் திரும்பி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தா மகிழ்ச்சியா தான் இருக்கும்னு தோணுது. இத பத்தி வியூவர்ஸோட கமெண்ட்ஸ் என்னன்னா, மகிழ்ச்சி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் அஸ். தேங்க்ஸ் ஃபார் கிவிங் அஸ் யுவர் டைம். தேங்க்யூ ஸோ மச்.